வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். பாவமா பாவமா தொடக்க புள்ளியா, மத்திம புள்ளியான்றதுலயே நெறைய பேர் இன்னும் குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பழைய சிஸ்டம் அஸ்ட்ரோவிஷன்ல எல்லாம் உங்களுக்கு பாவம் மத்திமம் தான். அது தொடக்கம் இல்ல. அப்ப அதே சிஸ்டத்துல தான் இன்னைக்கு அந்த அஸ்ட்ரோவிஷன் அவங்க சாஃப்ட்வேர் டிசைன் பண்றாங்க. அவங்கெல்லாம் நம்ம ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்ல. இட்ஸ் ஓகே. அதுல என்ன செய்யணும்னா, ஒரு கோள் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்துரும். இந்த பக்கம் இருந்தா. மத்தியமம்னா இந்த பக்கம் இருந்தா இங்கிட்டு மாறிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அது ஒரு சிஸ்டமா. அது பழைய கால சிஸ்டம். ஸ்ரீபதி பத்ததி சிஸ்டம்னு சொல்லுவோம். பட் இன்னைக்கெல்லாம் அது தேவையே இல்லை. இப்பெல்லாம் பாவம் தொடக்கம் சொல்லி லகரியே ஒரு பெரிய காலண்டர் கமிட்டியே நடந்தது 1952 1952 அவங்க அதுல எல்லாம் முடிவு எடுத்திருக்காங்க. திருக்கணித பஞ்சாங்கம் தான், அது ஒன்னே போதும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாவம் ஆரம்பம் முனைந்தான்னு சொல்லியாச்சு. அதே கேபி கிருஷ்ணமூர்த்தி பத்ததி கூட அவங்களுடைய பிளாசிடியன் சிஸ்டத்துல அவங்க போடுற பாவம் எல்லாம் தொடக்க முனைதான். பாவமும் பிளாசிடியன் சிஸ்டத்துல தான் இருக்கும். பொதுவாக என்ன எது நமக்கு சரியா வரும்? உண்மையிலே நான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் பாக்குறோம். மதுரையில ஒரு கிளாஸ் நடக்கும். அந்த சாரதா காம்ப்ளெக்ஸ்னு ஒரு இடத்துல கிளாஸ் நடத்துவாங்க. அது ஒரு ஃப்ரீ கிளாஸ் மாதிரி நடத்துவாங்க. அப்போ நான் ஒருத்தர் கிளாஸ் அவர் பேர் நல்ல பேர் திடீர்னு ஞாபகம் இல்லை. அவர் இன்னொருத்தர் புலவர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு முன்னாடி ஒருத்தர் ஹெட் மாஸ்டர், அவருக்கு முன்னாடி முத்துசாமி, அவரோட ஒருத்தர் எடுப்பார் ஒரு ஐயா. நான் அவரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கப்ப இது போதுமே சார், ஸ்டார்லார்டு போதுமேன்னு சொல்லிட்டு போயிருப்போம். அதே விளக்கமாக எங்களுடைய வகுப்புகள்ல அதே டிப்ளமா அஸ்ட்ராலஜி எடுக்கிறப்ப கூட நான் சொல்லியிருக்கேன். பட் அந்த காலத்துல எங்களுக்கெல்லாம் இவ்வளவு நவீனமான சாஃப்ட்வேர் சிஸ்டமே இல்லைங்க. நாங்க கையில அதாவது 300 சொல்ற கணிதத்துக்கு நான் கையில தான் கணிச்சிருக்கேன். எல்லாம் கையில கணிச்சு அப்புறமேலு முடிவு பண்ணி தான் அப்புறம் ரைட்டு. இந்த சட்பலத்தெல்லாம் நாங்க கணிச்சு ரொம்ப ஆர்வமா கணிச்ச பின்னாடி கடைசியா இந்த சிஷ்டபலம், கஷ்டபலம், சுபபங்கத்தி, அசுபபங்கதின்னு கொண்டு போறப்ப அவங்க இந்த ஆவரேஜ உச்சனை நோக்கி போற கோளு, நீச்ச இடத்தை நோக்கி போற கோளுன்ற அடிப்படையில அவங்க பிரிச்ச உடனேயே தான் இதை ஷார்ட் ஃபார்மா கொண்டு வந்துட்டாங்க அறிஞர்கள். இருக்கலாம். ஆனா ஜோதிடம் வெறும் ராசி சக்கரமும் நவாம்ச சக்கரமும் போனதுக்கு காரணம் படிக்காதவங்க உள்ள வந்ததுனால. தொடக்க காலத்துல ஒரு 100 120 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி ஒன்றும் ஜோதிடத்தை படிச்சவங்க எல்லாம் ஜோதிடம் இல்லை. சான்ஸ்கிரிட் பண்டிட்டுகள் நிறைய இருந்திருக்காங்க. நம்மளுடைய புலவர்கள் சான்ஸ்கிரிட்டும் தமிழும் படித்த நம்ம பரங்கிப்பேட்டை குமாரசாமி ஆச்சாரியார் மாதிரி ஒரு அற்புதமான மனிதர்கள் அங்கு ஒண்ணு இங்கு ஒண்ணுமா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமேல சிஜி ராஜன் வர்றார், சி கோவிந்தராஜன் எல்லாம் வர்றாரு. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடா இருந்தாலும் நம்ம பிவி ராமன் இருக்கார் இல்லைங்களா, பெங்களூர்ல இறந்து போனாங்களா, அவங்க கூட ஒரு தனியா அயனாம்சம் கண்டுபிடிச்சு போனாங்க. அந்த அயனாம்சம் யாரும் இப்போ ஃபாலோ பண்றது இல்லை. அது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு. இந்த அயனாம்ச டிஃபிகல்ட்டி எல்லாம் இருக்கட்டும். அது எல்லாம் ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரட்டும். உங்கள் அனுபவத்துக்கு எது சரியா வருமோ அதை பயன்படுத்துங்கன்னு சொல்றப்ப நாங்கெல்லாம் லகரி அயனாம்சத்தை எடுத்துக்கிட்டோம். அழகா பலன்களை சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் வீடியோ மூலமா தான் பலன்களே அனுப்புவோம். அதனாலதான் என்னைய யாராவது ஒருத்தவங்க தவறா சொன்னா, ஐயா நான் அனுப்பிச்ச வீடியோ அனுப்புங்க, வாங்க பேசுவோம். தவறா இருந்தால் 300 மடங்கு பணம் தர்றோம், சரியா இருந்தால் நீங்க 300 மடங்கு பணம் கொடுங்கன்றுவேன். ஏன்னா சங்கடங்களுக்குள்ள போகக்கூடாது. சரியான திசா புத்தி பலன்கள் இருந்தால் அது சொன்னது தானே சொல்ல போறோம். பிறந்த நேரம் சரியா இருந்தா அவருக்கு அந்த பலன் இல்லாட்டினா பிறந்த நேரம் சரியில்லை, அவ்வளவுதானே. அதனால இந்த ஜோதிடத்துல பொறுத்த வரைக்கும் இவங்க கொஞ்சம் சரியா பேசணுங்க. இந்த பரிகார கோட்பாடுக்குள்ள கொண்டு போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் போகக்கூடாது. இதுதாங்க ஜோதிடம். 12 அந்த
ராசி கட்டங்களையும் கோள்களையும் வைத்து கணித்து பலன்கள் சொல்றதுக்கு பேர் தான் ஜோதிஷா, ஜோதிடம். வேற எதுவுமே ஜோதிடம் கிடையாதுங்க. கைரேகை பார்ப்பது ஜோதிடம் கிடையாதுங்க. இந்த குறி சொல்ற ஜோசியர் ஜோதிடம் கிடையாதுங்க. இந்த குப்பை போன செத்து போன பஞ்சபட்சி சாத்திரத்தை சொல்றவெல்லாம் ஜோதிடம் இருக்கிறீங்க. அதுக்கு இந்த கோள்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க. எப்பொழுதும் ராஜகட்டத்தை வச்சு கோள்களை உள்ள கொண்டு போய் போடுறோமோ அதுக்கு பேர் தான் ஜோதிஷம். அந்த பேர் தான் ஒளி பற்றிய சாத்திரம்ங்க. அதை சொல்ற ஒரு ஜோதிடர்னு பேர் வாங்கினாருங்க. ஏன்னா தெய்வஜான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜோதிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அன்னைக்கு அந்த காலத்துல ஒரு மரியாதைக்குரிய அடிப்படையாக இருந்து நான் ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேங்க. ஏன் கேட்குறீங்க? ஒரு சிலர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு தொழில் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒருத்தர் பஞ்சபட்சி சொல்றேன்னு சொல்லி பேசி கெடுத்தாம பாருங்க. ஐயோ, மூர்ச்சை ஆகி போச்சு. ஓ, இது பூரா இந்த கூட்டமா அப்படின்ற அளவுக்கு மன வருத்தம். ஏன்னா அது ஜோதிடம் கிடையாது, அதெல்லாம் பொய்கள். எது ஜோதிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஜோதிடம். ஏற்கனவே இந்த ஜோதிடத்தை நாங்க இதை கொண்டு வரப்பட்ட பாடு வேத ஜோதிடம் சொல்லி அது எப்படி வேதத்துல ஜோசியம் இருக்குன்னு சொல்லி அப்புறம் நான் விளக்கம் எல்லாம் பேசினேன். வேதத்துல எல்லாம் ஜோதிடம் கிடையாதுங்க. பட் ஜோதிஷாங்கிற ஒரு அங்கம் அங்க இருக்கு. வானச்சாத்திரம் கொஞ்சம் இருக்கு, யாஜுஷ ஜோதிஷான்னு சொல்லி. லகதாங்க அவங்கள அவர் மகரிஷின்னுவாங்க. லகதா அதை தொகுத்து கொடுத்துருக்காரு. எனவே நீங்க அது அங்க இருக்க ஜோதிஷாக்கு பேரு 6 அங்கங்கள்ல அதுக்கு பேரு வேதம். அதாவது ஜோதிஷா கண்ணை போன்றதுன்னா நாங்க பலன் சொல்ற ஜோதிஷமோ இந்த 12 ராசி கட்டமெல்லாம் அங்க கிடையாது. அங்க இருக்கிறது வானச்சாத்திர ஜோதிஷா. நாங்க அது ஜோதிஷாங்கிற வார்த்தை இருக்குனால இவங்களா வேத ஜோதிஷம் இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் குழப்புறதுக்காக சொல்லியிருப்பாங்க. வேதத்துல எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஜோதிடத்தை எந்த மகரிஷியும் எழுதல. ஜோதிடத்தை ஜோசியர் எழுதியிருக்காங்க. எல்லாரும் ஜோசியர். என்கிட்ட சூப்பர் புக் இருக்கு, இந்தியன் அஸ்ட்ரானமர்னு. பொள்ளாச்சி மகாலிங்க ஐயானுடைய எடிட்டிங்ல ஒரு பெரிய குரூப்பே ஆராய்ச்சி பண்ணி தொகுத்துருக்கு. அதுல ஒருத்தர் கூட மகரிஷி கிடையாது. என்ன அப்படி எல்லாம் ஒண்ணு பராசர ஓரா சாஸ்திரான்னு ஒரு புக் இருக்கு. அது என்ன பராசர முனிவரா எழுதியிருப்பாரு. பராசரன்னு ஒருத்தர் பேர் வச்சிருப்பாங்க, அவர் ஜோசியரா இருந்திருப்பாரு, எழுதியிருப்பார். ஏன்னா பராசர மகரிஷின்னு சொல்லிட்டு அது கதையில புராண கதையில போயிடும். அது உண்மையா பொய்யான்னு மித்தாலஜில கிடக்கு. நமக்கு எதுக்கு? அது யாரோ ஒருத்தர் பேர்ல எழுதியிருக்காரு, அவ்வளவுதான். அது மகரிஷிய அவர் மகரிஷி பேரை வச்சிருக்கலாம், அல்லது ஜாதகத்தை பலன்களை எழுதி மகரிஷி பேரை அவரும் போட்டிருக்கலாம். இந்த கல்யாணவர்மர்னு ஒரு அரசர் எழுதுனதாக சாராவளின்னு ஒரு புக்கு இருக்குங்க. அற்புதமான புக்கு. அதெல்லாம் பேசிக். வராக மிகிரர் எழுதுனது இந்த பிருகத் ஜாதகம் சொல்லுவாங்க, பிருகத் சம்ஹிதை எல்லாமே அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நான் பாடமா பிஏல வச்சு 2002லயே பூரா பாடமா வச்சு சொல்லி கொடுத்தோம்னு வைங்களேன். அது முக்கியமான தொகுப்புகளை எடுத்து மத்திர வச்சு அழகா சொல்லி கொடுத்தோம். ஒருத்தவங்கெல்லாம் புதுக்கோட்டையில ஒரு மீட்டிங்கு போயிருந்தப்போ, என்ன நீங்க இந்த மாதிரி சாஸ்திர இந்த புக்கெல்லாம் வைக்கிறீங்க, இந்த சாஸ்திர புக்கம்னா அதைத்தாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அப்புறம் குப்பையவா சொல்லி கொடுக்கறதுன்னு. காரணம் என்னன்னா தமிழ்ல ஜோதிடம் கிடையாதுங்க, பூராமே சான்ஸ்கிரிட் தான். அப்படி வர்றப்ப இந்த ஜோதிஷம் சொல்லி எல்லாரையும் முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது நம்மளுக்கு தாங்க முடியல சார். அதனாலதான் நான் உங்களுக்கு எது ஜோதிடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 கட்டங்கள் ராசிகளை வச்சு சொல்லுவோம். அதுல நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பொய்யாதான் இருக்கு. அதனாலேயே நான் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜின்னு பழையபடி தொடங்கியிருக்கேன். ஜனவரியில இருந்து தொடங்கி எல்லாருக்கும் ஜோதிடம், உண்மையிலே ஜோதிடம் என்ன, அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லணுங்கிறதுக்காக வந்திருக்கோம். அழகான வகுப்பு, 48 வகுப்புகள். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம்னா 24 சனி ஞாயிறு காலையிலனா 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிளாஸ், 1/2 மணி நேரம் விவாதங்கள். அது மாதிரி 48 நாட்கள் இடையில பயிற்சின்னு கொண்டு போறோம். வேற வழி இல்லைங்க. ஜோதிடத்தை நான் போய் பார்க்கிறேன், பூரா குப்பையா இருக்காங்க. சும்மா வெத்து வேட்டு ஒண்ணுமே தெரியாது. அயனாம்சம்னா என்னன்னு தெரியாத ஆளெல்லாம் ஜோசியன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கு? சட்டம் ஒரு ஆள் சொல்றான்னா ஒரு ஜாதகம் போதுமே. அவங்க அப்பாவை பார்க்கலாம், சித்தப்பாக்கு பார்க்கலாம், பெரியப்பாக்கு பார்க்கலாம், மாமாவுக்கு பார்க்கலாம், பேத்திக்கு பார்க்கலாம், பேரனுக்கு பார்க்கலாம், பொண்டாட்டிக்கு பார்க்கலாம். பூரா லக்னத்தை மாத்தி மாத்தி போட்டு பார்க்கிறான். அப்படித்தான் முதல்ல பார்த்தேன். அன்னைக்கு முத குழந்தை பிறக்கிறப்ப அப்படிதான் பார்த்து பூரா பொய்யா போய் சோதிடம் குப்பைன்னு சொல்லி, சோதிடம் தன்னை இகல் அப்படின்னு
பாரதி சொல்லிட்டு போயிட்டார். சுப்பிரமணிய பாரதி என்ன சொன்னாரு? சோதிடம் தன்னை இகழ்னு சொல்லிட்டு போயிட்டார். அது தேவையே இல்லை. ஏன்னா இவங்க பூரா பொய்யா பேசுனா, அப்பாவுக்கு பாக்குறேன், அதுல தம்பிக்கு பாக்குறேன், இதுலன்னு போனா ஒரே ஜாதகத்தை வச்சுட்டு பிறந்த குழந்தை எப்போ அதுக்கு முன்னாடி இருக்கவங்க யார்ட்டையும் ஜாதகம் இல்லையில, பிறந்த குழந்தைய வச்சுட்டு ஜாதகத்தை எழுதி எல்லாருக்கும் பொய் சொன்னான். இன்னைக்கு நாங்க அதெல்லாம் தூக்கி போட்டு அவனுக்கு ஜாதகம் சொல்லி கரெக்டா எடுங்க, கரெக்டா பலன் சொல்லுங்கன்னா ஏன் கேட்குறீங்க? ஏன்னா நம்ம கேட்குறப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ட ஜோதிடம் யாருக்கிட்ட இருக்கணுமோ அவன் ஆராய்ச்சி மனப்பான்மை சரியானவன்கிட்ட இருக்கணும். ஆராய்ச்சி மையம்னு போர்டை போட்டுக்கிட்டு பூரா பிரார்த்தனம் பண்ணா என்ன இருக்கும்? ஒண்ணுமே கிடையாது. 7 சனி போயிட்டு வாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எல்லாம் சரியாயிரும். இந்த பரிகாரம் சரியாயிரும். ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இந்த ஜோதிடத்தை பார்த்து. எது ஜோதிடமோ அந்த ஜோதிடத்தை அற்புதமா சொல்லி கொடுப்போம்னு என்னைய நிறைய 1 வருஷமா என்னை கழுவிருக்காங்க பல ஸ்டூடெண்ட்டுகள். சார் பப்ளிக்ல சொல்லி கொடுங்க. எங்கனால பலன் சொல்ல முடியல? உங்க ஸ்டூடெண்ட் 5000 பேர் இருக்கான், சொல்ல முடியல. ஏன்னா பூரா ஃப்ராடுத்தனமா போயிருக்கு. அதை நீங்க தான் விளக்கம் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு ஒண்ணு. சரி வாங்க அப்படின்னு பழையபடி சங்கத்தை உருவாக்கி ரெனுவல் பண்ணிட்டு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பேசுவோம் சொல்லி வந்திருக்கோங்க. ஐயோ ஒரே ஃப்ராடு. நன்றிங்க, நன்றிங்க.